வணக்கம். பெயின் மேனேஜ்மெண்ட் ஃபிசியோதெரப்பி, இதில் எலக்ட்ரோதெரப்பி, மின்னியல் சிகிச்சை ஃபிசியோதெரப்பியில் அதை பங்கு பற்றி பார்த்துட்ருக்கோம். வேரியஸ் ட்ரீட்மெண்ட்டை பற்றி பார்த்தோம். சர்ச் ஃபேரடிசம், கால்வனிசம் அதை பற்றி பார்த்தோம். அடுத்தது டென்ஸ், TENS டென்ஸ், டிரான்ஸ்கியூட்டன்ஸ் நர்வ் ஸ்டிமுலேஷன். இது ரொம்ப காமனாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, 2 எலக்ட்ரோடு மூலமாக மிக மில்லி ஆம்ஸில் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அது மெயினாக என்ன பண்ணுன்னா, மசில்ஸை நல்லா ரிலாக்ஸ் பண்ணும், ரத்த ஓட்டத்தை இம்ப்ரூவ் பண்ணும், அங்கே இருக்கிற வலிகளை குறைக்கும், ஸ்பாசம் சொல்லுவாங்க, டைட்னஸை குறைக்கும். இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இது ரொம்ப சேஃபான ட்ரீட்மெண்ட். இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த சர்ச் ஃபேரடிசம், கால்வனிசம் அதெல்லாம் பர்டிகுலர் பேஷண்ட்க்கு நர்வ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். ரொம்ப லோ இன்டென்சிட்டிலாம் கொடுக்க முடியும். கொஞ்சம் ப்ரிக்கிங் சென்சேஷன் இருக்கும். கரெக்டாக அந்த மோட்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சி கொஞ்சம் கரெக்டாக கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப ஒரு பேஷண்ட்க்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் குறைச்சலாக இருக்கும். அது டயக்னோசிஸ் அண்ட் நர்வ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு அதுதான் கொடுத்தாகணுங்கிறப்ப கொடுப்போம். சென்சேஷன் இல்லாத அது கொடுக்க முடியாது. ஆனால் இது எப்படின்னா, உங்களுக்கு எந்த பேஷண்ட்க்கு வேணாலும் கொடுக்கலாம். ஸ்கின் நல்லா இருக்கணும். ஸ்கின்னில் ரேஷஸோ அலர்ஜியோ வூண்டோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ரொம்ப சேஃபான ட்ரீட்மெண்ட்டு. ரொம்ப ஒரு எறும்பு கடிக்கிற மாதிரி பட்டுன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, பெயின் கேட் தியரி அப்படிமா. அதாவது நம்ம பெயின் ஸ்டிமுலஸ் நம்ம இப்போ தொடுறோம், இந்த தொடுறோம் அப்படிங்கிறத கை உணர்ந்து மூளைக்கு இது இங்கே தொடுறது கிள்றோம். இப்போ வலிக்குது அப்படின்னா, இந்த வலிக்கிற சிக்னலை கை நரம்புகள் மூளைக்கு தண்டுவடையாக மூளைக்கு சொல்லும். மூளை வலிக்குதுன்னா அந்த கையை எடுத்துடு, இல்லை இது ஐஸ் வச்சுன்னு மூளை சொல்லும். மூளை சொன்னப்புறம் நான் தண்டுவடை மூலமாக அது நம்மளுக்கு இங்கே வருது. இதுதான் நார்மல். இப்போ இந்த பெயின் கேட் தியரிங்கிறது என்னென்னா, இங்கேருந்து ஸ்டிமுலஸ் ஸ்பைனல் கார்டு வரைக்கும் போயிட்டு அங்கே ஒரு கேட் மாதிரி இருக்குது. அந்த கேட்டில் அந்த பெயின் இம்பல்சஸ் இந்த டென்ஸுங்கிற ட்ரீட்மெண்ட் ஸ்டாப் பண்ணிடும். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்கு நல்லா ரிலாக்ஸ் ஆகிடும், நர்வ்ஸ்லாம் ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ அப்போ ஃபிசியோதெரபிஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து வேறு ஏதாவது ஸ்ட்ரெச்சிங் பண்ணும், எக்ஸசைஸ் பண்ணும், பெயின் நல்லா குறைஞ்சிரும். ஆனால் அது க்யூர் பண்ணுமா அப்படின்னா, இது ஃபிசியோதெரப்பியில் ஒரு ஸ்டெப்பு பேசிக் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த பேசிக் ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணும், மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணி ரத்த ஓட்டத்தை இம்ப்ரூவ் பண்ணி பெயின் பெட்டர் ஆகும். க்யூர் பண்ணுறதுங்கிறது அடுத்த ஸ்டெப். ஸோ இப்போ ஒருத்தர் வலியோடு வராங்க, ஸ்டிஃப்னஸோடு இருக்குது, பெயினோடு இருக்குது, அவங்களுக்கு மசில் பவர் குறைச்சலாக இருக்குது. உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணால் எக்ஸசைஸ் எப்படி பண்ண முடியும்? வலியோடு எக்ஸசைஸ் பண்ணால் என்ன ஆகும்? வலி ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அப்போ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறப்ப மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகும். ஒரு 40 to 50% பெட்டரான அப்புறம் அவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறோம், இல்லை ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறதுக்கு பேஷண்ட் இது ப்ரிப்பரேட்ரி ஸ்டெப் ஃபார் எக்ஸசைஸ் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். சாதாரண சுளுக்கு, ஸ்ட்ரெயின், கன்ட்யூஷன், மசில் பெயின், கிராம்ப்ஸு, பீரியட்ஸ் டைமில் வர்ற வலி, அப்டாமினல் கிராம்ப்ஸு, பேக் பெயின், இந்த கழுத்தில் இங்கெல்லாம் பிடிச்சிக்குது, அது மாதிரி இருக்கிற வலிக்கெல்லாம் இந்த டென்ஸ் ட்ரீட்மெண்ட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த ட்ரீட்மெண்ட் எந்த பக்க விளைவுகளும் கிடையாது. ரொம்ப சேஃபான ட்ரீட்மெண்ட். மெயினாக கொடுக்குற இடத்துல ரேஷஸோ புண்ணோ அலர்ஜியோ ஓப்பன் உண்டோ இல்லை மெட்டல்ஸோ அது மாதிரி இருக்கக்கூடாது. அவ்வளோதான வழியாக இந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப சேஃபான ட்ரீட்மெண்ட். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, பீப்புள் இதை ஆன்லைனில் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சீப்பாக கிடைக்கிது அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் கிளினிக் செட்டப்ஸில் வாங்குகிறப்ப அந்த கம்பெனியில் ஆஸ்லோஸ்கோப்புன்னு ஒன்று இருக்குது. அதில் போட்டு இப்போ டெல்லியிலேருந்து வாங்குறேன்னா கூட ஆன்லைனில் போயிட்டு வீடியோ கால் போட்டு ஆஸ்லோஸ்கோப் போட்டு அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி இருக்கா, பர்டிகுலர் வேவ் ஃப்ரீக்வன்சி இருக்கா, அதில் ஃப்யூஸ் இருக்கா, எமர்ஜென்சி பெல் இருக்கா, டைமர் இருக்கா, எமர்ஜென்சி கால்ஸ் இருக்கா, இவ்வளவும் நாங்கள் பார்த்து தான் கிளினிக்கல் ப்ராக்டிஸ்க்கு ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வாங்குகிறோம். ஆன்லைனில் ரொம்ப சீப்பாக கிடைக்குதுன்னு சில பேர் வாங்குகிறாங்க. அது ரொம்ப டேஞ்சர். ஏன்னா சில சமயம் அது வெடிச்சிடுது. அதில் ஃப்ரீக்வன்சிலாம் கரெக்டாக இருக்காது. ஹையாக போயிட்டு பிளிஸ்டர்ஸோட ஆக்சிடெண்ட் ஆகி அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து நிறைய பேர் வராங்க. ஸோ ஆன்லைனில் இந்த மாதிரி டென்ஸ் மிஷின் இருக்குது, வாங்கி யூஸ் பண்ணலாம், சீப் அப்படின்னு பண்ணாதுங்க. ஃபிசியோதெரப்பி கைடன்ஸில் ஃபிசியோதெரபிஸ்ட்டு வச்சுருக்கிற மிஷினில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.